ஹே ஹலோ guys, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோவும் ஃப்ளிப்கார்ட்லையும் வாங்கின ப்ராடக்ட்டை நம்ம ரிவீல் பண்ணுவோம். அது அப்செட் பண்றா மனைவி, நான் அப்செட் பண்ற கணவன். இந்த வீடியோல ஒவ்வொரு ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டிங் கொடுக்கலான்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? நான் மீஷோல பார்த்தீங்கன்னா மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து ஆர்டர் வந்து அதிகபட்சம் ஒரு 2-3 ஆர்டர் போடுவாங்க. மேடம் அப்படி இல்லை, எல்லாமே அதுல சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. அவங்கள மாதிரி நான் நார்மல் பீப்புள்ஸ் கிடையாதுங்க. அது நான் டேக் பண்றேன். ஆமாங்க, பார்த்துட்டே இருப்பீங்க. டேக் பண்ற ஒவ்வொரு ஒரு பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பிடிச்சி அந்த ப்ராடக்ட் பிடிச்சதுன்னா அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதை போய் பார்த்து ஆமா பண்ணிடுவியா, எழுதிடுவியா? எழுதுறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க மீஷோல வாங்குவீங்களா, அமேசான் வாங்குவீங்களா, இல்லை ஃபிளிப்கார்ட்ல வாங்குவீங்களா? அதிகமா எதுல பர்ச்சேஸ் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதிகமா மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. இப்போ லேட்டஸ்ட் டைம்ல வந்து ஃபிளிப்கார்ட் மாறிட்டேன். ஏன் என்றால் சொல்லி நீயே சொல்லு. ஏன்னா ஆர்டர் வர்றவங்க அப்ப சொல்லணும், காசு கொடுக்குறாள் நானா இருக்கலாம். ஏனென்றால் அந்த வீடியோ அந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது, அது மோசம் சொல்ல முடியாது. ஆனா வந்து டெலிவரி ரொம்ப ஒஸ்டான டெலிவரி. எந்த டெலிவரியுமே டைமுக்கு வரவே வராது. இன்னைக்கு நீங்க 10ஆம் தேதி ஆர்டர் போட்டீங்கன்னா வர்றது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு மீட்டிங்ல இருப்போம், எங்கேயாச்சும் பாத்துட்டீங்கன்னா உனக்கு வந்து 16ஆம் தேதி ரீச்னு சொல்லுவான். ஆனா அதுக்கு அடுத்து 3 days கழிச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துடும். மீன்ஸ்னா சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டெலிவரி டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி வந்துடும். அதனால இது ஓகேனா. ஆனால் இந்த ஒரு கடைசியான போட்ட ப்ராடக்ட் எல்லாமே ஃபிளிப்கார்ட்ல இருந்து போட்டோம். என்ன சிரிக்கிறேன்? இல்ல ஃபிளிப்கார்ட்ல போட்டு சொன்னீங்கன்னா அதுதான் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சொல்லுது. ஒன்று ரெண்டு வந்து என் கை சும்மா இருக்காது, அதனால நான் பிரிச்சுட்டேன். அதனால கொச்சிட்டது. இது வந்து நான் ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டேன். இது என்ன பொருள் நான் சைடில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இது ஃபுல் லிப்ஸ்டிக் தான். ரொம்ப சின்னதாக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? சின்ன லிப்ஸ்டிக் தான். இது எப்படி இருக்கு, என்ன யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் வாங்கினதுக்கு ஒரு ரேட்டிங் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதே அந்த வீடியோ ரேட்டிங் கொடுக்குறது நான் மாஸ்டர். சரிங்க இருங்க. இந்த கலர்ல இருக்காமா? ஒரு விஷயம் சொல்லலாம், லிப்ஸ்டிக்லாம் போட மாட்டேன், ஐலைனர் போட மாட்டேன், எதுவுமே அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆனா ஓப்பன் பண்ணிட்டு கடைசி சொல்லலாம்னு இருக்கேன். எதுவுமே நான் போட மாட்டேன். இப்ப கூட பாருங்க, நான் எந்த மேக்கப்பும் போடல. பொட்டு கூட வச்சிருக்கேன். பொட்டு வச்சிருக்கேன்னா சின்னதா காலையில வச்ச பொட்டு. இப்பதான் கடையில இருந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ எடுக்க முடியல, எடுக்கத்தான் முடியல. என்னப்பா இவ்வளோ கொடுத்தீங்க? இது எடுக்கூடாது இல்லையா? இதுலயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலரோட அட்டாச் கொடுத்துருக்காங்க. இதுல பாக்குறப்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. இதுல என்னது வெறும் 4 கலர் தான் இருக்கு. 4 கலரா? நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு, காட்டுறேன். இப்ப அப்புறம் நீ ரேட்டிங் கொடு. இது பேக்கிங் பாத்துக்கோங்க. இது பாஞ்சு தெரியுதா? பாஞ்சு மேலையும் அட்டை, சைட்லயும் அட்டை. இது சைஸ் எல்லாம் நீங்க பெரிய சைஸ்ல வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து நான் எப்படி காட்டுமா? ஆமா, துண்டு லிப்ஸ்டிக் என் கையில வச்சிருந்தா 1 இன்ச்சு தான் இருக்கும். 1 இன்ச்சு தான். இப்போ ஒவ்வொன்னா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வேலையே இருக்காது. நான் இதுல காட்டுறேன். கலருக்கு நல்லாதான் இருக்கு. இது என்ன கலரு? ரெட் கலர். ரெட் கலரா? ஆமா. ஆனா பிங்க் மாதிரி இருக்கு. இல்ல
ஆனா மேடம் சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச லிப்ஸ்டிக் மேக்கப் திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணது இல்ல. ஆனா இது எதுக்கு ஆர்டர் போட்டாங்கன்னு தெரியாது. எனக்கு மெசேஜ் எடுக்கிறவங்க பிறகு தான் தெரியுது. எடுத்து பார்த்தா இது இன்னைக்கு வந்திருக்கு, வந்ததுலதான் எனக்கு தெரியும். ஆனா இது வந்து நம்ம என்ன சொல்ல போனா இது பேரு அம்மே கை தவறுகிறது, ஆனா உள்ளே வைத்துடுவோம். இது பிங்க், பீச் பிங்க், நிறைய ஷேட் இருக்குது பாருங்க. அது நான் ஒவ்வொன்றா போட்டு காட்டிட்டு இருக்க முடியாது. பட் குவாலிட்டி இஸ் த குட் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நல்லா இருக்கு, ஒரிஜினல். ஓகே, அதாவது ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே சொல்லலாம். ஆனா மேடம் பொறுத்த வரைக்கும் நான் 0 தான் சொல்லுவேன். ஏன்னா நீ எனக்கு சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு நீ சொல்ல வேண்டாம். ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ரேட்டிங் சொல்லு. ப்ராடக்ட் இஸ் குட். 10க்கு எவ்வளவு கொடுப்பேன்? 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். ஆனா அது அழிஞ்சிருக்கு சும்மாவே. 8 10 of 8. சரி வச்சலாம். அடுத்து நம்ம விநாயகர் பார்க்கலாம். இது வந்து மீசோ தான். இது மீசோ தான். ஆனா இது எடுக்கிறதுக்கு நான் போயே எடுத்துட்டு வந்தது. இது மீசோ தான். இது எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னு நீங்க பார்த்து எப்படிங்க வைப்பீங்க உங்க வீட்டுல நினைக்காதீங்க. கிழிச்சுக்கிறேன். இது ஆர்டர் போட்டது எங்க அம்மா வீட்டுக்கு. இப்ப எங்க அம்மா வீடியோ பார்த்துச்சுன்னா நான் செத்தேன். இத்தனை ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கா ஒரு கழுது. ஒவ்வொரு காசையும் அதனால எங்க அம்மா சொல்லு, ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குற அவர் கழுத, ஒவ்வொரு காசு கண்டு இந்த தண்டம் பண்றான் அப்படி இப்படின்னு. என்னைய மட்டும் இல்ல, இவன் வந்துட்டு வாங்க. எல்லா வீட்டுல அப்படித்தான். இப்ப வந்து இந்த வீடியோ இது வந்து சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எங்க வீட்டுக்காக வாங்கினா எங்க அம்மா வீட்டுக்காக வாங்கினா எங்க அம்மா வீட்டு நான் கொடுக்கல, என் வீட்டுல வச்சுட்டேன். இது ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து எப்படி சொல்றது, விநாயகர் போட்ட மாதிரி தெரியுது உங்களுக்கு. என் கையில இருந்து ஒரு 1/2 முழம் இருக்கு. 1/2 அடி இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு எனக்கு பக்கத்துல. இது பவுலு. இதுல என்ன வைப்பீங்கன்னா எனக்கும் தெரியல. கேட்டா ஏதாச்சும் வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு தெரியாம எதுவுமே இல்லை, நம்ம வைக்கிறதுல தான் அது அழகு. ஸோ அதனால நான் இது அழகா இருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். இது நான் ஒவ்வொரு வீடியோவில் என் ப்ராடக்டோட ப்ரைஸ் டேக் பண்றேன். பட் எனக்கு கேட்காதீங்க, நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும்போது ப்ரைஸ் தெரியாது. இப்போ தெரியாது. இது எவ்வளவு கொடுத்ததுல நான் என்ன பண்ணி தொலைய சொல்லிதானே ஆவா சொல்லட்டு. இது வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கா. இதுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்காங்க? இதுக்கு ரேட்டிங் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எதனால பிடிச்சிருக்கு உங்களுக்கு? கால் வந்துருச்சு. சாரி, அதுக்கு கால் வந்துருச்சு. இப்பயும் கால் வருது. இப்பயும் பிளிப்கார்ட்ல இருந்து கால் வருது. இப்பயும் பிளிப்கார்ட்ல இருந்து. அட்டன் பண்ணி விடு. நாளைக்கு காலையில் வாங்கிக்கலாம். நம்மள இப்போதான் வீடியோ எடுத்துட்டு ஃபிளிப்கார்ட்டா மீசோவா எது நல்லா இருக்கு பாத்துக்கலான்னு. இப்ப அதுல இருந்தே நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கால் நேரத்துல இப்ப கால் பண்றாங்க, பாத்துக்கீங்க. டைம் என்னாச்சு? ஓகே 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 சரி ஓகே. இது 10க்கு 10 ஏன் கொடுக்குறேன்னா, குட், நல்லா இருக்கு. ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒர்த்தானதுதான். நம்ம வந்து இதுல வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா கொஞ்சம் அழகாவும் இருக்கும். இந்த இடத்துல பூ செண்டு வச்சாலும் சூப்பரா இருக்கும். இப்பதான் சொன்னாங்க வைத்திய வைக்குமா ரொம்ப இருந்தா நல்லா இருக்கும். இதுல ஷோகேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால 10க்கு 10. நெக்ஸ்ட் இருங்க.